வழக்கமா நம்ம உடம்புல ஏதாவது ஒரு காயம் பட்டுச்சுன்னா அங்க ஒரு தெளிவு இருக்கும் இல்லையா? ஆமா, நிச்சயமா. ஒரு பிசிக்கல் காயம்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கரெக்ட். இப்போ நீங்க ஓடிப்போய் கீழே விழுந்து கையில எலும்பு முறிவு ஏற்பட்டுச்சுன்னு வைங்க, நேரா ஹாஸ்பிட்டல் போவீங்க, ஒரு எக்ஸ்ரே எடுப்பாங்க. அந்த கருப்பு வெள்ளை படத்துல முறிந்த எலும்பு ரொம்ப தெளிவா தெரியும். ஆமா, டாக்டர் அதை காட்டி, இதோ பாருங்க, இங்கதான் பிரச்சனை, இதுக்கு மாவு கட்டு போடணும் அப்படின்னு ரொம்ப ஈஸியா சொல்லிடுவார். ஆனா நம்ம மனசுக்குள்ள ஏற்படுற உணர்ச்சிகரமான காயங்கள், இந்த ஆழமான வலிகள்னு வரும்போது அந்த எக்ஸ்ரே மிஷின் எதுவுமே வேலை செய்யாது தானே? உண்மைதான். உடைந்த மனசையோ சிதறின நம்பிக்கையோ ஸ்கேன் பண்ணி பார்க்க நம்ம கிட்ட எந்த கருவியும் கிடையாது. ஆமா, கண்ணுக்கு தெரியாத அந்த வலிகளோட வாழும்போது எப்படியாவது இதுல இருந்து வெளியே வரமாட்டோமான்னு தோணும். அத பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த டீப் டைவ்ல ரொம்ப ஆழமா பேச போறோம். சூப்பர். இன்னைக்கு நாம எடுத்திருக்கிற டாபிக் ரொம்ப முக்கியமானது. பிரியானா வீஸ்ட் எழுதின When You Are Ready, This Is How You Heal அப்படிங்கிற ஒரு அற்புதமான புத்தகத்தோட மைய கருத்துக்களை பத்தி தான். இந்த புத்தகத்தோட மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது ஏதோ மேலோட்டமா ஒரு பேண்டேட் போட்டு காயத்தை மறைக்கிற வித்தைய சொல்லி கொடுக்கல. ஓ, அப்படியா? ஆமா, உண்மையாகவே நம்ம உள்ளங்கைக்குள்ள இருக்கிற வலிகளை எப்படி புரிஞ்சுக்கிறது, அப்புறம் இந்த உலகத்தோட எதிர்பார்ப்புகள் எல்லாம் தள்ளி வச்சுட்டு நிஜமா நமக்கு என்ன வேணும்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ரொம்ப ஆழமா பேசுது. சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இப்போ குணப்படுத்துதல், அதாவது ஹீலிங் அப்படின்னு சொன்ன உடனே நம்மில் பலருக்கும் ஒரு தவறான எண்ணம் இருக்கு. இது ஏதோ லைஃப்ல ஒரு தடவை ஒரு குறிப்பிட்ட நொடியில நடக்கிற மேஜிக் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அது ஒரு பெரிய தப்பு. எனக்கு இங்க ஒரு கேள்வி இருக்கு. இப்போ ஒரு உடைந்த மொபைல் போனை சர்வீஸ் சென்டர்ல கொடுத்து சரி செஞ்சா அதுக்கப்புறம் அது புதுசு மாதிரி எந்த குறையும் இல்லாம வேலை செய்யுமே. ஆமா, அதே மாதிரி ஒரு தடவை நம்ம மனசை ஹீல் பண்ணிட்டா அதுக்கப்புறம் நமக்கு கவலையோ பயமோ வலியோ வரவே வராதா? அங்கதான் நம்ம ஒரு பெரிய தப்பு பண்றோம். நிறைய பேர் நினைக்கிறாங்க, முழுமையாக குணமடைந்தவர்கள் அப்படின்னா அவங்க எந்த குறையும் இல்லாதவங்க, கவலையே இல்லாத ரோபோக்கள் மாதிரி எப்பவுமே சிரிச்சுட்டே இருப்பாங்க அப்படின்னு. அப்போ அது உண்மை இல்லையா? ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னன்னா, அது உண்மையே கிடையாது. குணமடைந்த ஒரு மனிதனுக்கும் துக்கம் வரும், பயம் வரும், ஏமாற்றம் வரும். ஓஹோ. ஆனா வித்தியாசம் என்னன்னா, அந்த உணர்ச்சிகள் அவங்கள கட்டுப்படுத்தாது. கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? அதாவது பிராக்டிக்கலா அது எப்படி இருக்கும்? அதாவது அவங்களுக்கு பயம் இருக்கும், ஆனா அந்த பயம் அவங்கள அடுத்த அடியை எடுத்து வைக்க விடாம முடக்கி போடாது. சோகம் வரும், ஆனா அந்த சோகத்திலேயே மூழ்கி போய் வாழ்க்கைய தொலைக்க மாட்டாங்க. வாவ், புரியுது. உணர்ச்சிகள் வரும் போகும், ஆனா அந்த உணர்ச்சிகளுக்கு அவங்க அடிமையாக மாட்டாங்க. எப்படி ஒரு புயல் வந்தா மரம் காத்துல ஆடுமே தவிர வேரோட சாய்ந்து விடாதோ அது போலத்தான். சூப்பர். அப்போ இது ஒரு இயந்திரத்தை ஒரு தடவை ரிப்பேர் பண்ற மாதிரி இல்ல, தினமும் ஒரு தோட்டத்தை பராமரிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லலாமா? மிகச் சரியான உதாரணம். ஆமா, ஒரு தோட்டத்துல ரோஜா செடிகளும் வளரும், கூடவே தேவையில்லாத களைகளும் முளைக்கும். நாம தினமும் அதுக்கு தண்ணீர் ஊற்று முளைக்கிற களைகளை அப்பப்போ பிடுங்கி போட்டு பராமரிக்கணும். கரெக்ட். ஒரு நாள் மட்டும் பராமரிச்சுட்டு இனிமே என் வாழ்நாள் முழுக்க இந்த தோட்டம் அழகாவே இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா? கண்டிப்பா முடியாது. மனச ஒரு தோட்டத்தை போல தினமும் பராமரிக்கணும். இதுக்குதான் பிரியானா வீஸ்ட் இந்த புத்தகத்துல மைக்ரோ ஹீலிங் அப்படிங்கிற ஒரு அருமையான வழிமுறையை முன்வைக்கிறார். மைக்ரோ ஹீலிங் பேர் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. ஆமா, குணமடைதல் அப்படின்னா எல்லாரையும் விட்டுட்டு இமயமலைக்கு சென்று தியானம் பண்றது கிடையாது. நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம நமக்காக செய்யற மிகச் சிறிய விஷயங்கள் தான் இந்த மைக்ரோ ஹீலிங். அதாவது சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறது. எக்ஸாக்ட்லி. புத்தகத்துல இது மாதிரி 47 வழிகளை கொடுத்திருக்காங்க. அந்த வழிகள்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. நான் கூட படிச்சேன். உதாரணமா தினமும் குடிக்கிறத விட ஒரு அரை கிளாஸ் தண்ணில அதிகமா குடிக்கிறது. ஆமா. இல்லனா சமூக வலைத்தளங்கள்ல உங்களை மோசமா உணரச் செய்யற, உங்களை குறைத்து மதிப்பிடுற நபர்களை எந்த தயக்கமும் இல்லாம அன்ஃபாலோ செய்யறது. இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரண விஷயம். ஒரு செகண்ட்ல செய்யற வேலையா தெரியலாம். உண்மைதான், பார்க்க சின்னதா தெரியும். ஆனா உளவியல் ரீதியா இது எப்படி அவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது? இந்த சின்ன விஷயங்கள் எப்படி நம்மளை ஹீல் பண்ணும்? இதோட பின்னணி சைக்காலஜி ரொம்ப சுவாரஸ்யமானது. பொதுவா நமக்கு ஒரு ஆழமான மனக்காயம் ஏற்படும்போது நம்ம மூளை என்ன நினைக்கும்னா, என் வாழ்க்கையில என் மேல எனக்கே கண்ட்ரோல் இல்ல, நான் ரொம்ப அனாத அப்படின்னு ஒரு பாதுகாப்பற்ற உணர்வுக்கு போயிடும். ஒரு ஹெல்ப்லெஸ் ஃபீலிங். ஆமா. இந்த மைக்ரோ ஹீலிங் என்ன செய்யுதுன்னா, அந்த கண்ட்ரோல கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப சின்ன அளவுல உங்க கிட்டயே திருப்பி கொடுக்குது. எப்படி? கொஞ்சம் இன்னும் டீப்பா சொல்லுங்க. நீங்க உங்க உடம்புக்கு தேவையான ஒரு கிளாஸ் தண்ணிய கொடுக்கும்போது, என் உடம்ப நான் மதிக்கிறேன், எனக்கான தேவைய பூர்த்தி செய்ய எனக்கு உரிமை இருக்கு அப்படின்னு உங்க ஆழ்மனதுக்கு ஒரு சிக்னல் அனுப்புறீங்க. வாவ், ஒரு சின்ன தண்ணி குடிக்கிறதுல இவ்ளோ அர்த்தம் இருக்கா? நிச்சயமா.
அதே மாதிரி சோஷியல் மீடியால ஒருத்தரை அன்ஃபாலோ பண்ணும்போது என் மன அமைதி எனக்கு ரொம்ப முக்கியம், அதுக்கு தடையா இருக்கிறவங்கள வெளியேத்துற அதிகாரம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு உங்களுக்கான எல்லைய நீங்களே வகுக்கிறீங்க. அதாவது பவுண்டரி செட் பண்றோம். கரெக்ட். இந்த சின்ன சின்ன செயல்கள் தொடர்ச்சியா நடக்கும்போது உடைந்த அந்த சுயநம்பிக்கைக்கான நரம்பியல் பாதைகள் மூளையில மறுபடியும் உருவாகத் தொடங்கும். உங்களை நீங்களே நேசிப்பதற்கான ஆதாரங்களை இந்த செயல்கள் மாறுது. ரொம்ப அழகா சொன்னீங்க. நம்ம மனசுன்ற தோட்டத்தை பராமரிக்கிறத பத்தி பேசணும், நம்ம எல்லைகளை வகுக்கிறத பத்தியும் பேசணும். இந்த அன்ஃபாலோ பண்றத பத்தி பேசும்போது தான் எனக்கு இன்னொரு விஷயம் தோணுது. நம்ம வாழ்க்கையில இருக்கிற தேவையில்லாத கலைகள், அதாவது நமக்கு ஒத்து வராத உறவுகளை எப்படி விடுவிக்கிறது? லெட்டிங் கோ. இது ரொம்ப முக்கியமான டாபிக். ஆமா, சில உறவுகள் நமக்கு சரிப்பட்டு வராது, அது நம்மள காயப்படுத்துதுன்னு தெரிஞ்சும் ஒரு பழைய பழக்கத்துக்காக நம்ம அதை பிடிச்சு துங்கிட்டே இருப்போம். உண்மைதான். ஆனா புத்தகத்துல உறவுகளை விட்டு விலகுறதுங்கிறது ஒரு பெரிய போராட்டமா, கண்ணீரும் கம்பளையமா இருக்க வேண்டியதில்லைன்னு சொல்றாங்க. அது நம்ம இயல்பா மூச்சு விடுற மாதிரி இருக்கணுமா. ஆமா, ஒரு எக்ஸ்ஹேல் பண்ற மாதிரி ரிலாக்ஸ்டா இருக்கணும். அதுல ஒரு வரி என்னை ரொம்பவே பாதிச்சுது. உறவுகளை நாம் இழப்பதில்ல, நாம் அதிலிருந்து வளர்ந்து விடுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவுட் க்ரோ பண்றோம். ஆமா, அதாவது சின்ன வயசுல போட்ட ஷர்ட் இப்போ நமக்கு பத்தாம போற மாதிரி சில உறவுகள் நம்ம வளர்ச்சிக்கு பத்தாம போயிடுது. அதை கேட்கும்போதே மனசுல இருக்கிற ஒரு பெரிய குற்ற உணர்வு விலகுற மாதிரி ஒரு ஃபீல். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். வாழ்க்கையில ஒரு உறவு முறிந்துட்டா நாம தோற்றுவிட்டோன்னு ஒரு மனநிலைக்கு போயிடுறோம். ஆனா இழப்புகளை பத்தி நம்ம புரிதலை மாத்திக்கணும். எப்படி மாத்திக்கணும்? இந்த புத்தகத்துல இழப்புகளை பிரியானா 3 வகையா பிரிக்கிறார். இத சரியா புரிஞ்சுக்கிட்டா நம்மள நாமே காயப்படுத்திக்க மாட்டோம். சரி, முதல் வகை என்ன? முதல் வகை என்னன்னா ஹார்ட் பிரேக், அதாவது இதயம் முறிவு. ஹார்ட் பிரேக். இதை கேள்விப்படாதவங்களே இருக்க முடியாது. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில நடந்திருக்கும். ஆமா, இது எப்ப வரும்னா ஒருத்தரை நாம முழுமையா நேசிச்சு அவங்க கிட்ட நாம வச்ச சில நியாயமான எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத போது, அல்லது அவங்க நம்மள விட்டு போகும்போது வர்றது. இது ரொம்ப வலிய தரும். ஆனா இந்த இழப்பு நமக்கு அன்போட ஆழத்தை கத்துக் கொடுக்குது. ஒருத்தர் மேல எவ்வளவு அன்பு வைக்க முடியும்னு நமக்கு உணர்த்துது. இது ரொம்ப இயல்பானது. ஓகே, அப்போ ஹார்ட் பிரேக்ன்றது எதிர்பார்ப்புகள் உடைவதால வர்றது. கரெக்ட். ஆனா சில பேர் தங்களுக்கு சுத்தமா செட் ஆகாத, எப்பவுமே சண்டை போட்டுட்டே இருக்கிற ஒரு உறவுல கூட நான் தனியா இருந்துருவேனோன்ற பயத்திலேயே பல வருஷமா சிக்கிக்கிட்டு இருப்பாங்களே. ஆமா, நிறைய பேர் அப்படி இருக்காங்க. அந்த நபர் அவங்கள சந்தோஷப்படுத்தலன்னு தெரிஞ்சும் அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே வர மாட்டாங்க. இதுவும் ஹார்ட் பிரேக் தானா, இல்ல அது வேற ஏதாவதா? அங்கதான் நீங்க ரொம்ப கரெக்டா ஒரு பாயிண்ட புடிச்சிருக்கீங்க. அது ஹார்ட் பிரேக் கிடையாது. அதுதான் இரண்டாவது வகை. இரண்டாவது வகை என்ன? அதுக்கு பேரு பற்று அல்லது அட்டாச்மெண்ட். இது காதல் கிடையாது. இது முற்றிலும் நம்ம பாதுகாப்பிற்காக இன்னொருத்தரை சார்ந்திருப்பது. ஓஹோ, காதலும் அட்டாச்மெண்ட்டும் வேற வேறயா? நிச்சயமா. குழந்தைங்க இருட்ட கண்டா பயந்துட்டு ஒரு பழைய போர்வையை இறுக்கமா புடிச்சுக்குவாங்களே, அது போலதான். புரியுது. இந்த உறவு முறியும் போது அவங்க அந்த நபர் போயிட்டாரேன்னு அழறதில்ல. மாறாக அவரை வச்சு தங்களுக்கு பாதுகாப்பா ஒரு எதிர்காலம் இருக்கும்னு கற்பனை பண்ணி வச்சிருந்தாங்களே, அந்த பிம்பம் அழிஞ்சிடுச்சேன்னு துடிக்கிறாங்க. வாவ். ஐயோ, இனி என் வாழ்க்கை என்ன ஆகும், என்னை யார் பாத்துப்பா என்ற பயம் அது. காதலுக்கும் இந்த பாதுகாப்பற்ற பற்றுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம பல நேரம் கோட்டை விட்டுடுறோம். இது ரொம்ப ஆழமான பார்வை. உறவு முறிந்த உடனே நம்ம உலகம் இருண்டு போறதுக்கு காரணம் அந்த நபர் இல்லாத வாழ்க்கை அல்ல, நமக்காக நாமே போட்டு வச்சிருந்த கற்பனை திட்டம் உடைஞ்சதுதான். மிகச்சரி. சரி, அப்ப மூன்றாவது வகை என்ன? ஒரு உறவு நமக்கு செட் ஆகாது, இது நம்மள கொஞ்சம் கொஞ்சமா அழிக்குதுன்னு முழுமையான சுய விழிப்புணர்வோடு உணர்ந்து நாமாகவே விலகுறோமே, அதுவா? எக்ஸாக்ட்லி. அதுக்கு பேரு தான் விலகுதல், அதாவது டிட்டாச்மெண்ட். இது ஒரு விழிப்புணர்வு நிலையில நடக்கிறது. இதுல வலி இருக்காதா? இங்கேயும் வலி இருக்கும். ஏன்னா பழகின ஒரு விஷயத்த விடுறோம். ஆனா இங்க குற்ற உணர்ச்சியோ பயமோ இருக்காது. இது நம்ம மேல நாம வச்சிருக்க சுய அன்பின் உச்சக்கட்டம். இது ஒரு விடுவிப்பு. சரி, ஒரு உறவு சரியில்லைன்னு தெரிஞ்சு அதிலிருந்து விலகி வந்துட்டோன்னு வைப்போம். இது வாழ்க்கையில நாம ஒரு படி மேல போறதுக்கான அறிகுறிதான். ஆமா, ஆனா ரியாலிட்டியில என்ன நடக்குதுன்னா, இந்த மாதிரி மாற்றங்களால நம்ம லைஃப்ல நாம பின்தங்கிட்டோமோ என்ற ஒரு பயம் நம்மை கவ்விக்கொள்ளுது. அந்த ஃபீலிங் ஆஃப் ஃபாலிங் பிஹைண்ட். ஆமா, கூட படிச்சவங்க எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்க, குழந்தை குட்டின்னு போயிட்டாங்க, நாம இன்னும் ஒரு நிலையான இடத்துக்கு வராம இங்கே நிக்கிறோமே அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். அந்த பயம் வந்துட்டா நாம என்னென்னமோ தப்பு பண்ண ஆரம்பிப்போம் இல்லையா? ஆமா, இது பலருடைய மனதிலும் இருக்கிற மிகப்பெரிய போராட்டம்.
அந்த பயம்தான் நம்மள தேவையில்லாத பாதையில தள்ளி விடுது. இங்க எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு. இப்போ நான் வாழ்க்கையில பின்தங்கிட்டோன்னு நினைச்சு என்னை தொடர்ந்து நானே சரி செய்து கொண்டே இருக்கேன், அதாவது கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு வைப்போம். சரி. அது முன்னேற்றத்துக்கான ஒரு அறிகுறி தானே? என்னை பொறுத்த வரைக்கும் என் குறைகளை கண்டுபிடிச்சு என்ன நான் மாத்திக்கிட்டே இருந்தா நான் வளர்கிறேன்னு அர்த்தம். அதுல என்ன தப்பு இருக்க முடியும்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. நீங்க உங்களை நீங்களே மாத்திக்கிறது தப்பில்லை. ஆனா எந்த நோக்கத்துக்காக மாத்திக்கிறீங்க என்பதுதான் இங்க பிரச்சனை. நோக்கம்னா? சமூகத்துல ஒரு எழுதப்படாத சட்டம் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட வயசுல படிப்பு, அப்புறம் வேலை, அப்புறம் கல்யாணம், அப்புறம் வீடு, குழந்தைன்னு எல்லாரும் ஒரே ஒரு வரைபடத்துல தான் பயணிக்கணும்னு நம்மள நம்ப வச்சிருக்காங்க. ஆமா, அந்த சோஷியல் டைம்லைன். அந்த வரைபடத்துல இருந்து கொஞ்சம் விலகினாலும் நாம தோத்துட்டோன்னு நாமளே பயப்படுறோம். அந்த பயத்துல நாம செய்யறதுக்கு பேரு கரெக்டிங் கிடையாது, அது ஓவர் கரெக்டிங், அதாவது அதிகப்படியாக சரி செய்தல். ஓவர் கரெக்டிங், இதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இது எப்படி இருக்குன்னா, மழையில ரொம்ப வழுக்கிற ஒரு ரோட்ல நீங்க கார் ஓட்டிட்டு போறீங்க. ஓகே. லேசா கார் வழுக்கும் போது எங்கேயாவது போய் மோதிடுமோங்கிற பயத்துல ஸ்டியரிங்க ரொம்ப வேகமா மாத்தி மாத்தி திருப்புவீங்க. ஆமா, பேனிக் ஆகி திருப்புவோம். அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா திருப்புறதுனால கார் நேரா போறதுக்கு பதிலா முழுசா கண்ட்ரோல் தப்பி சுழன்று கவிழ்ந்துடும். நீங்க ஆபத்தை தவிர்க்க நினைச்சே நீங்களே ஆபத்தை உருவாக்குறீங்க. அதுதான் ஓவர் கரெக்டிங். அற்புதம். இந்த கார் உதாரணம் ரொம்ப தெளிவா புரிய வைக்குது. அப்போ உண்மையான வளர்ச்சி என்பது வேற, இந்த ஓவர் கரெக்டிங் என்பது வேறயா? ஆமாம். உண்மையாகவே நீங்க ஒரு சிறந்த மனிதரா மாற உங்க உள்ளுணர்வின் குரலை கேட்டு மாறுறது உண்மையான வளர்ச்சி. ம். ஆனா ஓவர் கரெக்டிங் என்பது மத்தவங்க பார்வையில நாம தகுதியானவங்க என்று நிரூபிக்க சமூகம் ஏத்துக்கிற ஒரு நபரா மாற உங்களை நீங்களே சித்திரவதை பண்ணி மாத்திக்கிட்டே இருக்கிறது. புரியுது. நான் இப்படி பேசினா மத்தவங்களுக்கு பிடிக்குமா, நான் இத படிச்சாதான் சொந்தக்காரங்க மதிப்பாங்களா அப்படின்னு உங்க உண்மையான ஆசைகளை அழிச்சிட்டு ஒரு போலியான முகமூடிய மாட்டிக்கிறது. ஆஹா, அப்போ நமக்கு நிஜமாவே ஒரு பிரச்சனை இருந்து அதை சரி செய்தோம்னா அதுக்கு ஒரு முடிவு இருக்கும். ஆனா இந்த ஓவர் கரெக்டிங் என்பது ஒருபோதும் முடியாத முடிவில்லா போராட்டம், அப்படிதானே? எக்ஸாக்ட்லி. ஏன்னா மத்தவங்கள திருப்திப்படுத்துறதுக்கு எல்லையே கிடையாது. ஒரு இலக்கை அடைஞ்சதும் அடுத்து நம்மகிட்ட என்ன குறை இருக்குன்னு மனம் தேட தொடங்கிடும். இது ஒரு மாயமான் வேட்டை மாதிரி. மிக துல்லியமா சொன்னீங்க. இது ஒரு முடிவில்லா போராட்டம். நாம நம்மளை சரி செய்கிறோம்னு நினைச்சிட்டு உண்மையில் நம்மளை நாமே வெறுக்க தொடங்குறோம். நம்மளோட தனித்துவத்தை நாமே அழிச்சிடுறோம். சரி, இப்ப நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். மத்தவங்களுக்காக நான் ஓடுறத, என்ன நானே ஓவர் கரெக்ட் பண்றத நிறுத்திட்டேன். அந்த ரேஸ்ல இருந்து நான் வெளியே வந்துட்டேன். சூப்பர். ஆனா நான் தனியா அமைதியா உட்கார்ந்திருக்கும்போது எனக்குள்ள நிறைய நெகட்டிவான உணர்ச்சிகள் வருதே. எப்படின்னு சொல்லுங்க. நேத்து நான் செஞ்ச தப்ப நினைச்சு ஒரு குற்ற உணர்வு வருது. கூடவே மத்தவங்கள பார்த்து ஒரு பொறாம வருது. இதெல்லாம் நான் எப்படி டீல் பண்றது? மறுபடியும் நான் பழைய பயத்துக்கே போயிடுவேனே. இங்கதான் எமோஷனலி இன்டெலிஜென்ட் பீப்புள், அதாவது உணர்ச்சி பூர்வமா முதிர்ச்சி அடைந்தவங்க இந்த நெகட்டிவ் உணர்ச்சிகளை எப்படி ஒரு டூலா பயன்படுத்துறாங்கன்னு பிரியானா விளக்குறார். டூலா பயன்படுத்துறாங்களா? ஆமா. நாம எல்லாரும் குற்ற உணர்ச்சியா கடந்த காலத்தோட ஒரு தண்டனையா பாக்குறோம். ஐயோ, அதை நான் செய்யாம விட்டுட்டேனேன்னு வருத்தப்படுறோம். ஆமா, ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். ஆனா உண்மையில குற்ற உணர்ச்சி அப்படிங்கிறது நேத்து நீங்க செய்ய தவறியதை மட்டும் காட்டுறதில்ல, இன்னைக்கு நீங்க என்ன செய்யணும்னு காட்டுற ஒரு திசை காட்டி. வாவ், திசை காட்டியா? ஆமா. நேத்து நீங்க ஜிம்முக்கு போகல, இல்ல ஒரு நண்பர்கிட்ட சரியா பேசலன்ற அந்த வலி இன்னைக்கு குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாவது வாக்கிங் போகணும், இல்ல அந்த நண்பருக்கு ஒரு சாரி மெசேஜ் அனுப்பணுங்கிற உந்து சக்தியா மாறணும். ரொம்ப பிராக்டிக்கலான அப்ரோச் இது. குற்ற உணர்ச்சியை நம்ம முதுகுல அடிக்கிற சாட்டையா பார்க்காம நமக்கு வழிகாட்டுற மேப் மாதிரி பார்க்கணும்னு சொல்றீங்க. கரெக்ட். அப்போ பொறாமை, மற்றவங்கள பத்தி நாம மனசுக்குள்ள தப்பா மதிப்பிடுறோமே அந்த ஜட்ஜ்மெண்ட், அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? பொறாமையும் மற்றவங்கள மதிப்பிடுறதும் ஒரு கண்ணாடி மாதிரி. அது உங்களுக்குள்ள இருக்கிற தடையை உங்களுக்கு உணர்த்தும் கண்ணாடி. எப்படி கண்ணாடி மாதிரி சொல்றீங்க? நீங்க ஒருத்தரை பார்த்து பொறாமைப்படுறீங்கன்னா அவர் அடைந்திருக்கிற அந்த நிலை அல்லது அவர்கிட்ட இருக்கிற அந்த விஷயம் உங்க ஆழ் மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அது உங்களுக்கும் வேணும்னு அர்த்தம். அது எனக்கு வேணும்னா நான் அதுக்காக உழைக்கலாமே, ஏன் பொறாமப்படணும்? ஏன்னா அத அடைய உங்களுக்குள்ள ஏதோ ஒரு மனத்தடை இருக்கு. நம்மளால அது முடியாதுங்கிற பயம் இருக்கலாம், இல்ல உழைக்க தயக்கமா இருக்கலாம். ஓஹோ. அந்த தடைய உங்களால உடைக்க முடியாம தான் அது இன்னொருத்தர்கிட்ட இருக்கிறத பார்க்கும்போது கோபமாவும் பொறாமையாவும் வெளிப்படுது. அடுத்தவங்களை நீங்க விமர்சனம் செய்றீங்கன்னா உங்களை பத்தியே நீங்க கத்துக்கிற ஒரு சைக்காலஜி பாடம் அது. சூப்பர்.
அப்போ அடுத்தவங்கள பார்த்து பொறாம வரும்போது அவனை பார்த்து ஏன் வயிற்றுச்சல் பண்றோன்னு ஃபீல் பண்றதை விட்டுட்டு நமக்கு என்ன வேணும்னு நமக்கு உணர்த்துது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கணும். நிச்சயமா. சரி, இந்த உரையாடல் முழுக்க நம்ம நிறைய விஷயங்களை பேசிட்டோம். நம்ம மனசை தோட்டமா பராமரிக்கிற மைக்ரோ ஹீலிங், உறவுகளை விடுவித்தல், பாதுகாப்பான பற்றுக்கும் காதலுக்கும் உள்ள வித்தியாசம், மத்தவங்களுக்காக நம்மள ஓவர் கரெக்ட் பண்ணிக்க கூடாது, குற்ற உணர்ச்சியை எப்படி பயன்படுத்துறதுன்னு எல்லாமே பார்த்தோம். ஆமா, நிறைய கவர் பண்ணிருக்கோம். ஃபைனலா இதோட உண்மையான அர்த்தம் தான் என்ன அப்படின்னு கேட்டா, எப்படி நாம சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கோம்னு கண்டுபிடிக்கிறது. வாழ்க்கையில அந்த சரியான புண்ணி எது? எது உங்களுக்கு உண்மையாவே சரியானதோ அது உங்களுக்கு ஆழமான அமைதியைத் தரும். அமைதிதான் அந்த அறிகுறியா? ஆமா. பல நேரங்கள்ல நம்ம சமூகம் நமக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்குன்னா, ஒரு நல்ல விஷயம் கிடைக்கணும்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கணும், ரத்தம் சிந்தி போராடணும், அப்பதான் அதுக்கு மதிப்பு அப்படின்னு. ஆமா, நோ பெயின் நோ கெயின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மை அதுவல்ல. உங்களுக்கு சரியான ஒரு உறவோ வேலையோ வாழ்க்கையோ அது இயல்பா இருக்கும். ஒரு விஷயத்த அடைய நீங்க உங்க உண்மையான குணத்தை, உங்க சுயத்தை அழிச்சுக்கிட்டு போராட வேண்டியதில்ல. ரொம்ப ரிலீஃபா இருக்கு இதை கேட்கறதுக்கு. உங்களுக்கு எது போதும் அப்படின்னு நீங்க முடிவு செய்றீங்களோ அந்த தருணத்துல தான் நீங்க உங்க வாழ்க்கைக்கு முழு தகுதியானவர் என்பதை உணரத் தொடங்குவீர்கள். வாவ்! அடுத்தவங்க கண் பார்வையில உங்க சக்சஸ் எப்படி இருக்குன்னு பாக்குறத விட்டுட்டு, உங்க அளவுகோல்ல எது அமைதியை தருதோ அதுதான் சரியான புள்ளி. இது கேட்கும்போதே மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஏதோ ஒரு இலக்க துரத்தி நாம தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்க தேவையில்ல. நமக்கானத, நமக்கு எது நிம்மதி தருதோ அதை நாமே வரையறுத்துக்கலாம். உண்மைதான். இந்த ஆழமான உரையாடலோட முடிவுக்கு நாம வந்துட்டோம். ஏதோ ஒரு சின்ன காயத்துக்கு மேலோக்கமா மருந்து போடுறது போல இல்லாம, நம்ம மனசின் ஆழத்துல வேரூன்றி இருக்கிற தேவையில்லாத கழைகள் எல்லாம் எப்படி பிடுங்கி எரிஞ்சிட்டு நமக்கான ஒரு அமைதியான தோட்டத்தை உருவாக்குறதுங்கிறத ரொம்ப தெளிவா அலசினோம். ஆமா, குணப்படுத்துதல் அப்படிங்கறது வெளியே இருந்து வர்றது கிடையாது. அது ஒரு அழகான பயணம். அது உங்களிடமிருந்தே, உங்க உள்ளத்திலிருந்தே தொடங்குதுங்கிறத மட்டும் எப்பவும் மறக்கக்கூடாது. நிச்சயமா. விடைபெறுவதற்கு முன்னாடி நேரே உங்களுக்கான ஒரு ஆழமான சிந்தனை தூண்டல் இதோ. இந்த புத்தகத்துல ஒரு அருமையான விஷயம் சொல்றாங்க. சொல்லுங்க. உங்களோட மிகச்சிறந்த, உயர்ந்த, முழுமையாக குணமடைந்த அந்த எதிர்கால சுய உருவம் ஏற்கனவே ஏதோ ஒரு பரிமாணத்துல வாழ்ந்து கொண்டுதான் இருக்கு. வாவ்! ரொம்ப அமைதியான, தெளிவான அந்த எதிர்கால மனிதர் உங்களுக்காக காத்து கொண்டுதான் இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த எதிர்கால மனிதரை நீங்க சந்திக்கணும்னா, இன்னைக்கு இந்த நிமிடத்துல நீங்க எடுக்க போற அந்த ஒரு சின்ன தைரியமான முடிவு என்னவாக இருக்கும்? அந்த முதல் மைக்ரோ ஹீலிங் ஸ்டெப் என்ன? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ஸ்ட்ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. கண்டிப்பா. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால், இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். ஆமாம். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால், டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். நிச்சயமா. உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.